இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க ரெட்ரோ படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஹீரோ ஒரு பெரிய ரவுடியா இருக்காரு. அந்த டைம்ல தான் ஹீரோயின மீட் பண்றாரு. ஒரு டைமுக்கு மேல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து, "நீ இந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு வந்தா தான் உன்னைய கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ இதெல்லாம் விட்டுட்டு போறாரு. போறப்போ ஹீரோவோட வளர்ப்பு அப்பாவுக்கு ஹீரோவால ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. அதை செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்றாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருது. அதனால ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிருந்தாரு. சில வருஷம் கழிச்சு ஹீரோ ஹீரோயினை தேடுறாரு. தேடும்போது தான் தெரியுது இவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு. அங்க போனா அங்க இன்னொரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பிரச்சனை என்ன, இது எல்லாத்துக்கும் அடுத்து இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூர்யா, பூஜா ஹெக்டே இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜோஜோ ஜார்ஜ், சுவாசிகா, பிரகாஷ்ராஜ், நாசர், ஜெயராம், கருணாகரன் இவங்க எல்லாரும் சைடு ரோல் பண்ணியிருக்காங்க. நடிச்ச எல்லாருமே ரொம்பவே டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. நான் மேலே சொன்ன ஒன்லைன் வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை தான். செகண்ட் ஹாஃபில் வேற ஒரு கதை போயிட்டுருக்கும். அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் சம்மந்தமே இருக்காது. படத்தில் சூர்யா, பூஜா டே இவங்க 2 பேரும் வர சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொமான்டிக் படம் எடுக்கதே கஷ்டம். அதை ரசிக்கும் வகையில் எடுக்கிறது இன்னும் கஷ்டம். ஆனால் இவங்க அதை சூஸ் பண்ணி ரசிக்கும் வகையில் எடுத்தாலுமே ஸ்க்ரீன் பிளேல அங்கங்கே கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லவ் லாஃபர் வார் அப்படின்னே படத்தோட டைட்டிலில் போட்டிருந்தாங்க. அது போக கல்ட், தம்மம் அப்படின்னு இன்னும் சில சாப்டர்ஸ் டெரண்டினோ படங்களில் வர மாதிரி வருது. ஆனால் இந்த மொத்த படத்துலையுமே சாப்டர் லவ் மட்டும்தான் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அந்த யங் சூர்யா பண்ணுற மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆகட்டும், இவங்க 2 பேரோட லவ் போர்ஷன்ஸ் ஆகட்டும், ஸ்டார்டிங்கில் வர சிங்கிள் ஷாட் ஆகட்டும், இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எப்போ அந்த ஜெயராம் கேரக்டர் என்ட்ரி ஆச்சோ, அந்த லாஃபர் சாப்டர் ஆரம்பிச்சதுலேருந்து படத்தோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போக போக இன்டர்வெல்லாம் படம் ஃபுல்லாகவே படுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை தான் வேற யாரோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மியூசிக்குமே வேற யாரோ ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தனித்தனியாக சொன்னோம்னா இந்த படத்தில் 2-3 ஒன்லைன் இருக்குது. அது எல்லாத்தையும் மொத்தமாக பிளெண்ட் பண்ணி எடுக்கிறேங்கிற பேரில் சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. ஏன்னா போன மாதம்தான் ஒருத்தருக்கான டிக்கெட் காசு வாங்கிட்டு ஒரு ஆக்டரோட மொத்த ஃபிலிமோகிராஃபியுமே படமாக போட்டு காமிச்சார் வித் சம் இன்டர்நேஷ்னல் கேமியோஸ். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே சூர்யா தான். அவரோட ஆக்டிங், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படத்தில் தங்க மீன் தங்க மீன் அப்படின்னு ஒன்று சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை படம் ஃபுல்லாக பேசி பேசியே நமக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் இதான் தங்க மீன் அப்படின்னு காமிக்கும்போது அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணுற வகையிலே இல்லை. அந்த இடத்துலலாம் புவர் ரைட்டிங் பீக்குக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு சூர்யா ஃபேனாக இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆஸ் அ கார்த்திக் சுப்ராஜ் ஃபேனாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும். இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.